தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சின்னம் பார்த்து ஓட்டு பண்ணாதீங்க. 63 வருஷம் பாரம்பரியமாக இருக்கிற கட்சி, எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தாருன்னு வாக்களிக்காதீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 90 இடங்களில் நான் மாணவர்கள்ட்ட சத்சங்கமாக விவாதிச்சிருக்கிறேன். 90 இடங்களுக்கு மேலே நான் விவாதிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணது நான் தான் பண்ணேன். தமிழ்நாடு முழுக்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, நிறைய இடங்களில், ரொம்ப ஒரு மதுரை, நிறைய இடங்களில் என்னுடைய உரைகளில் இந்த மாதிரி அலைவரிசை அலைன்மெண்ட்டை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை முன்னாடியே, தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னுடைய பணி நிறைய உரைகளில் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். நிறைய மாணவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். இப்போ கூட லைவில் பார்க்குறவங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். நம்ம குருநாதருக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தியானத்துக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க தோணும். நிறைய உரைகள்லையும் அப்படி தான், ஏன் குரு இடையில் அரசியல் பேசிடுறாரு அப்படிங்கிறதும் இருக்கும். இது அரசியல் பேசுறது அப்படின்னு இல்லை, மக்களுடைய அந்த அந்த ஒரு சுற்றி இருக்கிற சுழற்சியை சரி செய்ய வேண்டிய அது அங்கே ஒரு டச் பண்ண வேண்டிய ஒரு காலம் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. நான் போய் வம்படியாக எனக்கு இதை விரும்பி எல்லாம் போயிருக்கல. நானே இது ஒரு சூழல். தமிழ்நாடு அரசியலில் இந்த நடிகர் கட்சி ஆரம்பித்தோன்னா கரூரில் நடந்த சம்பவம் தான் இவரை நான் பார்க்கறதுக்கு காரணம். கரூரில் 41 பேர் இறந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது இறக்கலைன்னா, அந்த சம்பவம் நடக்கலைன்னா நான் இவரை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த நடிகர் கட்சி எனக்கு இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற தியானத்துக்கு இம்பாக்ட் எல்லாம் கிடையாது. 1% கூட நான்லாம் ரசிக்க மாட்டேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது யார் மேலேயாவது பாசம் சத்தியமாக கிடையவே கிடையாது. அந்த ஆக்சிடெண்ட் என்னை ரொம்ப மனிதனாக பாதிக்கலை. எனக்குள்ளே இருக்கிற அந்த தியானத்துக்குள்ளே அந்த காற்றுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஏற்படுச்சு. இப்போ ஆன்ம விடுதலை முறைப்படி கொடுத்துட்டு நிச்சயமாக இதுக்கான ஒரு போர் நடக்கும். இப்போ போர் நடக்கும்னா எது பாரம்பரியமாக 2 படைகள் 64 வருஷம் 63 வருஷம் படைகளாக இருக்கிறது, இந்த நடிகனை வச்சு வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இதுதான் போர். இந்த நடிகனை வச்சு இந்த பாரம்பரியத்தை வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கிற அந்த சூழல் அந்த 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 அன்னைக்கே அது விதைக்கப்பட்டுச்சு. திருவண்ணாமலையில் அது விதைக்கப்பட்டுச்சு.